அனைவருக்கும் ஆன்மீக அன்பு வணக்கம். அன்பிற்குரிய சன்மார்க்க சொந்தங்களே, இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு ஆன்ம சக்தி அல்லது ஆத்ம சக்தி. இது மிக மிக நுட்பமான தலைப்பு. ஆனால் அதன் உள்ளே சென்று பேசும்போது சற்று அருவருப்பு தோன்றுவது போல் இருக்கும். மன உறுதியுடன் நாம் பின்பற்றினால் நாம் தான் மனித வடிவத்தில் வாழும் தேவனாவோம். வாருங்கள் தலைப்பிற்குள் செல்வோம். ஆத்ம சக்தி என்று பலப்பட பேசுகிறோம். அப்படி என்றால் என்ன? நாம் நம் விந்துவை பலப்படுத்துவதுதான் ஆத்ம சக்தி ஆகும். விந்துவை காப்பது என்பது ஓர் ஒழுக்கமே ஆகும். இந்த ஜீவ ஒழுக்கத்தை கடைபிடித்தால் தெய்வத்தின் அனுகூலங்கள் நமக்குள் வந்துவிடும். சகல விதமான சம்பத்துக்களும் கிட்டும். எனவேதான் அக்காலத்தில் விரதங்கள் எல்லாம் தலையாய விரதம் பிரம்மச்சரிய விரதம் என்றார்கள். விந்துவை பலமுள்ளதாக ஆக்க வேண்டும். விந்து பலம் சேரும் பொழுது உடல் பலமும் உயிர் பலமும் அறிவின் பலமும் கூடிக்கொண்டே வரும். விந்துவை வீணாக்குதல் என்பது உடலை வீணாக்குவதே ஆகும். முறையற்ற சிற்றின்ப நுகர்வுகள் எல்லாம் மரணத்தை நோக்கி அழைத்து செல்லும் வாசல்களாகும். எனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் வாழ்ந்தால் பிறப்பு என்னும் பேதமை நீங்கிவிடும். ஒரு பழமொழி கூறுகிறேன், கேளுங்கள். வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தயிர் பானையை உடைத்துவிடக் கூடாது. நம்மிடையே ஆன்ம சக்தி பெருகி வரும்போது சிற்றின்ப ஆசையினால் தயிர் பானையினை உடைத்துவிடக் கூடாது. சுக்கிலத்தை காத்து வந்தால் வெண்ணெய் நெய்யாகும், நெய் தீபமாகும், தீபம் சிவமாகும். விந்து பலம் இல்லாவிடில் வாழ்வு வீண் போய்விடும். எனவேதான் நம் பெருமானார் புத்திரர்கள் குறித்த காலத்தில் மட்டுமே தேக சம்பந்தமான இணை விளக்கு செய்ய வேண்டும் என்கிறார். எனவே பிரம்மச்சரியமே ஆழ்மன சக்தியை ஆத்ம சக்தியை கூட்டும். அவனே ஆண்மை உள்ளவன், அவனே அஞ்சா நெஞ்சன் மகாவீரனும் ஆவான். எனவே அன்பு நெஞ்சங்களே, விந்திவே ஜெயம். விந்தினை காப்போம், விதியினை வெல்வோம். அன்புடன் அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி.